நேற்று மகா சிவராத்திரிங்க. பாரதிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் சிவன் இருக்கிறாருங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு கால பூஜை போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்திலே இருந்து அபிஷேகம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டேன். அதனால் அழகாக சிவனோட அபிஷேகம் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா அபிஷேகமும் பார்த்து அலங்கார பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு கால பூஜைக்கு முடிச்சுட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் 2வது கால பூஜை பல்லபாளையம் சிவன் கோயிலுக்கு போனேன். ராமநாத சுவாமி கோயிலுக்கு போனேன். அங்கே சரியான கூட்டம். 2வது கால பூஜை பார்க்க முடியல, அதனால் வந்துட்டேன். சரியான கூட்டம். ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவனுக்கு. அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். அங்கே இந்த சிவன் ரொம்ப நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்பொழுதுமே சிவன் ராத்திரிக்கு பால், தயிர், சந்தனம், அப்புறம் பன்னீர், இது என்னெல்லாம் நம்மளுக்கு வாங்க முடியுதோ கிடைக்குதோ நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நான் எப்பொழுதுமே வாங்கி கொடுப்பேன். இந்த கோவிலுக்கும் சரி, அப்புறம் பல்லபாளையம் சிவன் கோவிலுக்கும் சரி வாங்கி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். இது நின்று நம்ம பொறுமையாக சாமி பார்க்குறதுக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு அதை நம்ம பார்க்குறதே பெரிய புண்ணியம் செஞ்ச மாதிரி. கடைசி வரைக்குமே இருந்து நான் முதல் கால பூஜையை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் 2வது கால பூஜையெல்லாம் நான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மாதிரியே இருந்தது சிவன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கண் கூட பார்த்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த சிவன் ராத்திரி எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக அமையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.